வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 25 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நம்முடைய வானிலை அறிக்கையை ஒருமுறை அப்படியே திரும்பி பார்க்கவும், வானிலை அமைப்போடு இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், வரக்கூடிய 21 தேதி முதல் மழைப்பொழிவு தொடங்குகிறது. 28ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கும் மழை, பிற பகுதிகளில் குழப்ப வானிலை நீடிக்கும் என்று சொல்லியிருந்தோம். அரபிக்கடல் காற்று சுழற்சி காரணமாக கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மலைப்பகுதிகளில் போய் மரங்களால் குளிர்வித்தும், அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாக கிழக்கு நோக்கி வரும் பொழுது இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் மாறி அமையும். அது எங்கே அமைகிறதோ அங்கே கனமழை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் கனமழை சுமார் 1 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. இதுல சமத்தூர், ஆனமலை, அப்படியே திருமூர்த்தி மலை, திருமூர்த்தி சுவாமி கோவில், திருமூர்த்தி அணைக்கட்டு, திருமூர்த்தி மலை மற்றும் தளி, உடுமலைப்பேட்டை, முக்கோணம், அப்படியே பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் வரைக்கும் கூட மழை. இப்பொழுது கூட பழனியை ஒட்டியுள்ள பகுதி இந்த அதிகாலை கூட பொழிந்து கொண்டிருக்கிறது லேசா. வடக்கே அவினாசி, நம்பியூர் பகுதிகளில் கூட இப்ப மழை காணப்படுகிறது. மற்றும் அன்னூர், பாசக்குட்டை பகுதியிலையும் சுமார் 2 உழவு மழைக்கு மேல் பொழிந்திருக்கிறது, சுமார் 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும். கோயமுத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் நேற்றைக்கு கனமழை கொடுத்தது. அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் குற்றாலம் ஒட்டியும் மழைப்பொழிவை கொடுத்தது. ஆங்காங்கேயும் தென் மாவட்ட உள்பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்தது. கொடைக்கானல், தேனி இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுத்தது. இந்த நிலையில வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது செயலிழந்த தீவிர தாழ்வு பகுதியோட பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது. இந்த நகர்வு காரணமாக உயரழுத்தம் ஆக்கிரமித்திருக்கிறது. கிழக்கு காற்றும் உயரழுத்தம் இணைந்து குளிர் மற்றும் ஒரு இதமான வெப்பநிலையை கடலோரம் கொடுக்கும் என்று சொன்னோம். நேற்று மாலையிலிருந்து கடலோரம் இதமான வெப்பநிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உயரழுத்தம் மற்றும் மழை வானிலை அமையும். அதாவது உயரழுத்த காற்று கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி தள்ள, மேற்கே போக போக அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவி, அதாவது குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் குவிக்கப்பட்டு, அதாவது ஆனமலை மற்றும் வால்பாறை, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கொடைக்கானல், வால்பாறை இடைப்பட்ட மலைப்பகுதிகள் மற்றும் அப்படியே தேனி மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரியோட ஆரல்வாய்மொழி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளில் போய் குவிக்கப்பட்டு, பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் வழியாக வரக்கூடிய மேற்கு காற்று, அங்கிருந்து வருவது குளிர்காற்று, அரபிக்கடலில் இருந்து, அதாவது அரபு நாடுகள் பகுதிகள் மற்றும் ஈரான், பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று. அது அங்கு இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக அந்த குளிர்காற்றை கட்டுப்படுத்தி ஈர்த்து உள்ளே வழி நடத்துகிற காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்களில் மழை தொடர்கிறது, இன்றும் தொடரும். நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரை கூட சில இடங்களில் கொடுத்திருக்கு. அந்த மழை விவரங்கள் ஏதும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இது அங்கே வியப்பூட்டு மழையாகவும் இந்த பிப்ரவரியில் இதுவரை இல்லாத அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இது அங்கே அறுவடை செய்யப்பட்டு கொண்டிருந்த கொண்டக்கடலை மற்றும் மக்காச்சோளம், கொத்தமல்லி போன்றவற்றை பாதிப்படைய செய்திருக்கிறது. மழை வானிலை இருக்கிறது என்பதை நேற்று காலை அறிக்கையில் அறிந்தவர்கள் மூடி பாதுகாத்துக் கொண்டார்கள்.
மழை பெய்யாது என்று வானிலை மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கடுமையான இழப்பு. மக்காசோளம் தீவனம், அதாவது வைக்கோல் போல் மக்காசோளத்தை தான் மாடுகளுக்கு போடுவது வழக்கம். அந்த வைக்கோல், அந்த மக்காச்சோள தட்டை நீரால் நனைந்து, மழை நீரால் நனைந்து, தற்பொழுது அதுல பாத்தீங்கன்னா வெயிலடித்து காய்ந்தால், விரைந்து காய்ந்தால் பரவாயில்லை. அது ஓரிரு நாட்கள் ஈரம் கொடுத்து கொண்டிருந்தால், இன்றைக்கு பெய்யக்கூடிய மழையும் ஈரம் கொடுத்தால் அதுல காளான் வந்துவிடும், பங்கஸ் வந்துடும். ஆகவே வானிலை அறிக்கையை கேட்டவர்கள், புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் திட்டமிட்டு மூடி பாதுகாத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு மழை இருக்கிறது எங்கே என்பதையும் பார்ப்போம். இன்றைக்கு மழை பொழிவு மதியம் தென் மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறது. முதல்ல பாலக்காட்டு கணவாயிலையும் தொடங்கும், தென் மாவட்டங்கள்லையும் தொடங்கும். நல்ல மழை பொழிவு முதல்ல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கும். கொடைக்கானல் முதல், வால்பாறை கொடைக்கானல் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதி, திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மலைப்பகுதி, அதாவது கடையநல்லூர் மற்றும் குற்றாலம், புளியகுடி மற்றும் செங்கோட்டை, அதே போல இந்த பக்கம் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சிப்பாறை, குலசேகரம், பத்மநாதபுரம், மேற்கே அப்படியே களியக்காவளை, மார்த்தாண்டம் வரைக்கும் கூட. மார்த்தாண்டம் வாய்ப்பில்லை, ஆனால் மலை பகுதிகளில் இருக்கும் கண்டிப்பாக. மார்த்தாண்டம், தக்கலையெல்லாம் கொஞ்சம் தூறல் வாய்ப்பு தெரிகிறது. ஆகவே வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கும் மழை, திண்டுக்கல் வால்பாறை இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதே போல விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதி, ஐயனார் கோயில் மலைப்பகுதிகளுக்கும் இது மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். மெல்ல இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை மாலை கர்நாடக எல்லையோரத்தில் கூட ஒரு இடங்களில் கொடுக்கலாம். நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட, கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம், அன்னூர் உட்பட மீண்டும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. பாலக்காட்டு கணவாயிலையும் தொடக்கம் மழை வானிலை தெரிகிறது. மேற்கு காற்றோட வேகம் கூடினால் உள்ளே போய் கொடுக்கும்னு சொல்றோம். அதுதான் எப்பொழுதுமே மழையை நான் மழை வரும் என்று சொல்வதற்கு கொஞ்சம் அச்சப்படுறேன். வேதாரண்யம் பகுதியில் அங்கிருந்து நேற்றைக்கு கடுமையான ஒரு இரத்த அழுத்தத்தை எனக்கு உயர்த்தி விட்டார்கள். அறுவடைக்கு மழை வரும் என்று சொன்னீர்கள், மழை வரவில்லை, அவசரப்பட்டு அறுவடை செய்து விட்டோம் என்று. முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான் அறுவடை பண்ண சொன்னோம். ஏற்கனவே பல முறை சொல்லி பல மழை வந்து இன்றைக்கு வயல்ல தண்ணீர் தேங்கி இருப்பதற்கான காரணம், நாம் பொங்கலுக்கு மழை பெய்யும், குடியரசு தினத்திற்கு மழை பெய்யும், குடியரசு தினத்துக்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி மழை பெய்யும் சொன்னதும் அது நீண்ட கால அறிக்கையில் உள்ளது. நாம் நீண்ட காலம் தெரிவித்த ஒன்று, அதனால் கிடைத்தது என்ற அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் பெய்யும் என்று சொன்னீர்கள், பெய்யவில்லை, அவசரப்பட்டு அறுவடை செய்து விட்டோம் பச்சையாக என்கிறார்கள். நான் பச்சையை அறுவடை செய்ய சொல்லவே இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். முதிர்ந்த நெல் தானியம் கொண்டுள்ளவர்கள் வானிலையை அறியாமல் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் இறுதி கட்டத்தில் வந்து அறுவடைக்கு மிஷின் தேடும் பொழுது கிடைக்காது என்று முன்கூட்டியே அறிவித்து வந்தேனே தவிர என்னுடைய சுய லாபத்திற்கு அல்ல என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நேற்றைக்கு போன தொண்டை போயிடுச்சு. சுத்தமா நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லை. யாருக்காக உழைக்கிறோம் என்கிற ஒரு இதுவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர முடிகிறது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 28ஆம் தேதி வரை மழை இருக்கும், தமிழ்நாட்டில் குழப்பம் இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு மழை பெய்தது. இன்றைக்கும் விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மாலை மழை பொழியும். ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். இந்த அறிக்கையும் மழையை எதிர்நோக்கி கொண்டு வருபவர்களுக்காக அல்ல. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் சந்திப்பின் காரணமாக மழை பொழிவை கொடுக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்தால் மழை கிழக்கே வரும். கிழக்கேனா அதாவது மலைப்பகுதியை விட்டு தாண்டி கொஞ்சம் கிழக்கே வரும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மலைப்பகுதி அடிவாரத்தில் போய் குவிக்கும். எது எப்படியோ கணவாய் பகுதிகளின் காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு, தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கிழக்கில் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நேற்றைக்கு கிடைத்தது பொள்ளாச்சி, இன்றைக்கு அது தாராபுரத்தில் கூட அமையலாம், மணப்பாறையில் கூட அமையலாம், திருச்சியில் கூட அமையலாம், கரூர் அரவக்குறிச்சியில் கூட அமையலாம். கிழக்கில் இருந்து வரக்கூடிய காற்று கூடுதலாக இருந்தால்
அது நேரடியாக நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, கோயம்புத்தூர், ஒத்தக்கால் மண்டபம் போன்ற பகுதிகளுக்கு கொடுக்கலாம். ஆக இப்படி அந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்றை இன்றைக்கு பகலில் அடிக்கக்கூடிய வெயிலை பொறுத்து அங்கே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழும் பொழுது ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 திசை காற்றும் குவியும். குவிதலை பொறுத்து வெப்ப காற்றும் நீராவி காற்றும் இணையும் இடத்துல மழை பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி எங்கே வெப்பம் உயரும் என்பதை கணிக்கப்பட்டு அறிவிக்கக்கூடிய இடம் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் அது ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும், புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல், கரூர் மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் கூட கொடுக்கலாம். இரவு ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டைக்கும் வரலாம். வரும் என்று சொல்லவில்லை, வரலாம். இவை எல்லாமே அறுவடை செய்து கொண்டிருப்பவர்களுக்கான முன் எச்சரிக்கை. பச்சையாக பிடித்து நான் அறுக்க சொல்லவில்லை. முதிர்ந்த நெல் தானியங்களை பாதுகாக்கவும், அறுவடை தானியங்களை மீட்டெடுக்கவும், மூடி பாதுகாக்கவும் சோளத்தட்டை, அதாவது மக்காச்சோளத்தட்டை மற்றும் கொத்தமல்லி, கொண்டக்கடலை போன்ற அறுவடையை தானியங்களை பாதுகாக்குமான அறிக்கை. அதே போல தென் மாவட்டங்களிலும் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வைக்கோல் இருக்கும். வைக்கோல் வயல்ல போட்டிருப்பீங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலையும், அதாவது பழனி சுற்றுவட்டார பகுதியில் கூட, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் கூட மழை இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வைக்கோலை கட்டுவதற்கான ஆய்வறிக்கையை தவிர உங்களை அவசரப்பட்டு அச்சமூட்டி பீதியூட்டி வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்க அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நன்மைக்காக என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய மழை கிழக்கு காற்று கூடுதலாக இருந்தால் மேற்கே குவிக்கும், மேற்கு காற்று கூடுதலாக இருந்தால் கிழக்கே குவிக்கும். அதன் அடிப்படையில் மேற்கு காற்று கூடுதலாக இருந்தால் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை வரைக்கும் கூட மழை வரலாம். அது ராமநாதபுரம், சிவகங்கைக்கும் வரலாம். கிழக்கு காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பொழுது மேற்கே குவிக்கலாம். இரண்டும் சமமாக இருந்தால் மத்தியில குவிக்கலாம். தாராபுரம், கொடைக்கானல், திண்டுக்கல், மதுரை, சிவகாசி, இந்த மாதிரி திருநெல்வேலி உள்ளிட்ட கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதியில் குவிக்கலாம். இன்றைய மழை வாய்ப்பு பகுதி தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு மாவட்டங்கள், அதே போல பாலக்காட்டு கணவாய் பகுதி ஒதுக்கி ஆங்காங்கே அருகே ஏற்ற இறக்கத்துடன் ஒரே மாதிரி எல்லோருக்கும் மழை இருக்காது. நேற்றைக்கு 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு, அதற்கு அருகே 1 சென்டிமீட்டர் பெய்திருக்கு, அருகில நனைத்தும் இருக்கிறது. இந்த மழை அறிவிப்பதே மிக கடினம். அதுவும் நீண்ட கால வானிலை அறிக்கையில் அறிவிப்பதே மிக கடினம். அறிவித்தோம், இதுல எவ்வளவு மண்டையை குழப்பி இருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு உழைத்திருப்போம், எவ்வளவு தூக்கத்தை தொலைத்திருப்போம் என்பதெல்லாம் உணராமல், நன்றி விசுவாசம் இல்லாமல் கலிகாலத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர வைக்கும் வகையில நீங்கள் செயல்படுவது, குறிப்பாக நான் பிறந்த ஊர்கள் சுற்று வட்டார பகுதியிலிருந்து என்னை வேதனைப்படுத்துவது மிகவும் வேதனை அளிக்கிறது. ஏற்கனவே மழை பொழிந்த பொழுதெல்லாம் என்னை வாழ்த்தினீர்களா? உங்கள் லாப மட்டம் வந்த பொழுதெல்லாம் வாழ்த்தினீர்களா? அப்பொழுதெல்லாம் இல்லை. யாரோ ஒருவருக்கு எங்கோ ஒருவர் வானிலை அறிக்கை தவறாக புரிந்து கொண்டு அறுவடை செய்ய எந்த தானியம் உகந்ததோ அதை அறுவடை செய்யும் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது அவசரப்பட்டு தண்ணீர் தேங்கி இருக்கும் இல்லை யாரும் உங்களை அறுவடை சொன்னார். ஏற்கனவே மழை வந்து எல்லோரும் தான் சொன்னோம். நன்றாக வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சற்றே கனமழை இருக்கும் என்று கூட நிறைய இடங்களில் நிறைய வானிலையாளர்கள் சொன்னார்கள் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நானும் தான் சொன்னேன். ஆனால் இயற்கை நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி இருந்ததையும், அன்றைக்கு காற்றுடன் மழை இருந்ததையும், வேதாரண்யம், தோப்புத்துறை பகுதிகளுக்கு 2 சென்டிமீட்டர் மழை பிடிப்பை கொடுத்ததையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காற்றுக்கு வேலி போட முடியாது, காற்றை இழுத்து வரவும் முடியாது. இயற்கை நம் கட்டுப்பாட்டில் இல்லை. வந்தது பெய்துவிட்டால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்திவிடும் என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக வழங்கப்பட்டதுதான் வானிலை அறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எனக்கும் வயதாகிவிட்டது, இன்னும் சிறிது காலங்கள் சொல்லிவிட்டு ஓய்ந்து போவேன், எனக்கும் உங்களுக்கும் தெரியும். ஆகவே நன்மைக்காக சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து சுப நிகழ்வுகளிலோ அல்லது துக்க நிகழ்வுகளிலோ இருந்து கொண்டு நினைத்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு வானிலையாளர்களையும் உழைப்பவர்களையும் கஷ்டப்படுத்தாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேற ஏதேனும் விவரம் தேவைப்பட்டால் நேரடியாக வாருங்கள். உங்களுக்கு எல்லா கணக்கு வழக்குகளையும் காட்டுகிறேன். அப்பொழுது புரியும் என்னுடைய நிலைமை. தேவையில்லாமல்
ஆண்டிற்கு 10 பேர் மனவேதனைப்படுத்துகிறீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மழை தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள். இதற்கு அடுத்தபடியாக வரப்போகிறது உயரடுத்த காற்று. இதனால இப்பொழுது 35, 36, 37 டிகிரி வரை ஈரோடு உயர்ந்திருப்பது. அது 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை முழுமையாக உயரழுத்தம் ஆக்கிரமிக்கும் என்பதன் காரணமாக கிழக்கு கடலோரம் இரவு நேர குளிரும், மிதமான ஒரு குளிர்ந்த வானிலையும், அதாவது உள்ளேயும் கூட இரவு நேரத்தில் குளிர்ந்து அதிகாலை நேரத்தில் குளிர்ந்தும் திடீரென்று பகலிலே வெயில் அதிகரித்து கோயம்புத்தூர் கூட 35, 36 டிகிரி வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. முதல் வாரத்துல 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 2வது வாரத்துல கிழக்கு காற்றும் அதற்கு பிறகு தாழ்வு சுழற்சி மறை இருக்கிறது. அப்போது மழை பொழிவு கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பு உயரடுத்த காற்று உள்ளே நுழைந்து வங்க கடலோரம் உள்ளேயும் இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலையும் பனிப்பொழிவும் காணப்படும். அது அப்படியே தலைகீழாக மாறி பகலிலே அப்படியே சுட்டரிக்கும் வெயிலாக மாறும். மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கிழக்கு காற்று வருகை இருக்கிறது. அதற்கு பிறகு நிகழ்வு வருகை இருக்கிறது. 2வது 3வது மார்ச் 2வது 3வது வாரத்தில் நிகழ்வு இருக்கிறது. ஆகவே நிகழ்வு இருக்கிறது என்றால் அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும். அது அனைத்து விவசாயிகள் அறுவடைக்கும் போன்றவற்றிற்கும் பயன் தரும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே அறிவிக்கிறோமே தவிர இது உங்களை அச்சப்படுத்துவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து அறிந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.